எடப்பாடி பழனிசாமி அமைச்சரவை மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பில் பழனிசாமிக்கு ஆதரவாக தவறாது வாக்களிக்க வேண்டும் என்று அரசு தலைமை கொறடா உத்தரவிடவில்லை என 19/2/17 அன்று ஒளிபரப்பான கேள்விக்கென பதில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற தமிழக அமைச்சரும் அவை முன்னவருமான செங்கோட்டையன் கூறியிருந்தார். நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்ற பிறகு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார். ஒருவேளை கொறடா திரு ராஜேந்திரனும் போய் பன்னீர்செல்வம் அணியில் சேர்ந்து இருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்போ இந்த விப்பு உத்தரவு செல்லும் நீங்க சொல்லுவீங்களா? அவர் இல்லை எல்லாருமே பன்னீர்செல்வம் அணிக்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லியிருந்தாரு. இல்லாட்டி எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லையே அவரு. இல்லைங்க, கொறடா உத்தரவு கொறடா உத்தரவு என்ன வந்து இருக்கு சொன்னா வாக்களிங்கள் இவருக்கு என்று சொல்லவே இல்லை. நம்பிக்கை வாக்கெடுப்புகள் நடைபெறுகிறது என்று சொன்னாரே தவிர இவர்களுக்கு வாக்களின்னு கொறடா எந்த இடத்துல சொல்லியிருக்காருங்க? கொறடா வாக்களிக்க சொல்லி உத்தரவை போடலையா? வாக்களிக்க சொல்லி எங்களுக்கு போட சொல்லி உத்தரவு எங்கேயாச்சும் போட்டிருக்கான்னு சொல்ல அப்படி இருந்தால் அவங்க 10 பேருக்கு எப்படி அனுப்ப முடியுது? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறுகிறது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் நீங்கள் கலந்து கொண்டு வாக்களிக்க வேண்டும், இவ்வளவுதான். அதாங்க, திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவா வாக்களிக்குமா எதிராக வாக்களிமாங்கிற பத்தி எந்த தகவல் அந்த மென்ஷன் எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல கொறடாவுடைய கருத்துல அது மாதிரி எதுவுமே இருக்காது. இருக்குன்னு சொல்லுங்க, எந்த சொல்லுங்க. இல்ல நீங்க அமைச்சரா இருக்கீங்க, உங்களுக்கு தான் இல்லை எனக்கு இல்லை அதான் கேட்குறேன். எங்க இருக்குதுங்க அந்த வார்த்தை? எங்க இருந்ததுங்க? அந்த மாதிரி இல்லவே இல்லை. இல்லை, வாக்களிக்க வேண்டும், நம்பிக்கையில்லா வாக்கு கொண்டு வருகிறவர்கள் நம்பிக்கை வாக்கு பெறுவதற்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும், அதற்காக நீங்கள் வரவழைத்து தர தேதிக்கு இத்தனை மணிக்குன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு ஆதரவாக வாக்களிக்கணுங்கிற வரி இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. ஓகே.